ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாஸ்ட் 1 மந்தில் வந்து இட் வுட் ஹவ் பீன் அ ஹிட் நியூஸ். கரிஷ்மா கபூர் அப்படின்றவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து ஒரு 50 இயர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டார். அதே மாதிரி இந்த கான்ட்ரரி பாருங்க, ஹேமமாலினி, தர்மேந்திரா அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் இருந்தாலுமே அவங்களால எப்படி ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் நல்லபடியாக அவங்க வாழ்க்கை இதுதான் 2 கான்ட்ரரி ஸ்டோரி. இதுக்கான முக்கிய கிரகம் வந்து சுக்ரன். மெயினாக வந்து சுக்ரன் அப்படின்ற கிரகம் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அவங்களோட திருமண வாழ்க்கை சுக்ரன் அப்படின்றது வந்து அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஒய்ஃபையோ பார்ட்னரையோ குறிக்கும். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்ரன் வந்து ராகு கேத்துவோட இருந்து சுக்ரன் 6, 8, 12 இருந்தாலோ, ஏதாவது ஒரு விதத்துல சுக்ரன் வந்து அஃப்ளிக்டடா இருந்தாலோ, சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து சுக்ரன் வந்து வீக் ஆனாலோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. சுக்ரன் வீக்கா இருந்தா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னரோ இல்லைன்னா ஒய்ஃபோ வந்து நம்மளை பத்தி நெகட்டிவ் விஷ் பண்ணுவாங்க. இதே பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. இப்போ ஹேமமாலினி, தர்மேந்திரா, ஹேமமாலினிக்கு அவ்வளோ வயசு கிடையாது, பட் தர்மேந்திரா மஸ்ட் பி க்ளோஸ் டு 85-90. அவர் இன்னும் நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து விஷ் பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷம் இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும் உயிரோட அப்படின்றது அவங்க விஷ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த காரடையா நோம்பா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல வீக்கா இருந்தால் விமன் கிட்ட நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்போ விமன்ட்டு ராங் அவுட்கம் இருந்தாலும் அந்த விமன் விஷ் பண்றதுனால இவங்களுக்கு டெட்ரிமெண்டல் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும்.